ஒரு சிங்கம் பயங்கரமான பசி வெறியில நடந்து வந்துகிட்டு இருந்திருக்கு. இப்படி நடந்து வரும்போது ஒரு நரி மரத்தடியில தூங்கி கிடந்திருக்கு. இந்த சிங்கம் அந்த நரி மரத்தடியில தூங்கி கிடக்கிறத பார்த்துட்டு யோசனை பண்ணுது, என்னடா நம்மளுக்கு வந்த சோதனையா, நம்மள எங்கெங்கே சுற்றி ரவுண்ட் அடிச்சு பார்த்தோம், அப்படி பார்த்து நம்மளுக்கு தகுந்த வேட்டை கிடைக்கல, இந்த நரி தான் கிடைச்சிருக்கு, சாம இந்த நரியை சாப்பிட்டு முன்பு ஆக்கிக்கலாமா அப்படின்னு நினைக்குது இந்த சிங்கம். சரி வேற வழி கிடையாது, இன்னைக்கு வேட்டை நரி தான் கிடைச்சதுன்னு நினைச்சு இந்த நரியை வாயில போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு நினைச்சு நரிகிட்ட போய் நிக்குது சிங்கம். அப்படி நின்றோடனே இந்த நரி விசுக்கு தெரிஞ்சிருச்சு, அண்ணே சிங்கம் என்னன்னே என் பக்கம் வந்து நின்றுருக்கீங்க, என்னை சாப்பிட கூட்டாளி போறீங்களா அப்படின்னு கேக்குது நரி. ஆமா நரி, உன்னை சாப்பிடத்தான் போறேன், எனக்கு வேற வழி கிடையாது, ஆனா எங்கெங்கே சுத்தி பார்த்தேன், உன்னை விட பெரிய வேட்டை கிடைக்கல, அதனால எனக்கு பசி தாங்க முடியல, அதனால உன்னை சாப்பிடலாம்னு முடிவில் இருக்கேன் அப்படின்னு சிங்கம் சொல்லுது. என்ன சிங்கம், உங்க தகுதிக்கு என்னை போய் சாப்பிடலாமா, நானே ஒரு சுண்டக்காப்பையன், இந்த சுண்டக்காப்பையனை சாப்பிட்டா உன் கடவாய் கூட பத்த மாட்டேன் எப்படி நேண்டு கேக்குது நரி. ஆமா நரி, எனக்கு பயங்கரமா பசி எடுக்குது, பசிக்கு உன்னை சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிங்கம் சொல்லுது. என்ன சிங்கம், என்னை பசி எல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன கேக்குது. நரியே, பசி எனக்கு பெரிய விஷயம் தான், அதனாலதான் உன்னை கடிச்சு சாப்பிட போறேன் கோபமா சொல்லுது சிங்கம். அதுக்கு நரி சொல்லுது, அண்ணே சிங்கம் என்ன அவசரப்பட்டு என்னை சாப்பிட்டு குட்டாளி கூடாதுன்னு, இந்த உன்னை விட பெரிய உருவம் ஒரு இடத்துல இருக்கு, இந்த உருவம் இருக்கிற இடத்த உன்னை கூப்பிட்டு போய் காட்டுறேன், ஒம்பாட்டுக்கு ஒரு மாசத்துக்கு சாப்பிடலாம், சாப்பிட்டு ஒம்பாட்டு கோவையில் போய் நிம்மதியா தூங்கலாம், அவசரப்பட்டு என்னை சாப்பிட்டுட்டேன்டா, இந்த உருவம் இருக்கிற இடம் உனக்கு தெரியாம போயிடும் எப்படின்னே சிங்கன்னு கேக்குது இந்த நரி. அதுக்கு சிங்கம் கேக்குது, அப்படியா நரி, அப்படின்டா என்னை விட பெரிய உருவம் இருக்கா, உண்மையை சொல்றியா போய் சொல்றியா நரியா அப்படின்னு கேக்குது சிங்கம். நான் எதுக்குன்னே உங்ககிட்ட போய் சொல்ல போறேன், நீ பேசாம என் பின்னாடியே வா, அந்த உருவத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகுது இந்த நரி. இந்த சிங்கமும் நம்பி நரி பின்னாடியே போயிட்டு இருக்கு. ஏன்டா இந்த நரிக்கு வேற வழி தெரியல, நம்ம சாகுறது சாக போறோம், அதுக்கு முன்னாடி இந்த சிங்கத்தை கொஞ்ச நேரம் அலைய விட்டுட்டு சாகலாம் அப்படின்னு நினைச்சு இந்த சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்கு நரி. இந்த நரி அது வாட்டு கண்ட மட்டும் கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த சிங்கமும் சலிக்காம பின்னாடி போய்கிட்டே இருக்கு. இந்த சிங்கம் நரிய பார்த்து சத்தம் போடுது, என்ன நரி, என்னை விட பெரிய உருவம் இருக்குன்னு ஒம்பாட்டுக்கு எவ்வளவு நேரம் கூப்பிட்டு போய்கிட்டே இருக்க, சீக்கிரமா என்னை விட பெரிய உருவத்தை காட்டு, எனக்கு பசி தாங்க முடியல, உடனே சாப்பிடணும் அப்படின்னு சிங்கம் கேட்டு நிறைய சத்தம் போடுது. அண்ணே வாங்கினேன் இந்த வந்தாச்சு சிங்கனே, அவசரப்படாதீங்க, இன்னும் செத்த நேரம் பசி அடைக்க பக்கமா வந்தாச்சு அப்படின்னு சொல்லுது நரி. கடைசியா ஒரு கிணறு தெரிஞ்சிருக்கு, இந்த கிணறு நரி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுது, தப்பிச்சமப்பா சாமி, நீ இந்த சிங்கத்தை மாட்டி விட்டுறலாம், உன்னை விட பெரிய உருவம் கிடைச்சாச்சுனே, கவலைப்படாதானே அப்படின்னு நரி சிங்கத்துக்கிட்ட சொல்லுது. அப்படியா நரி, அப்படின்ட்டு வேகமா கூப்பிட்டு போ நரி, பசி தாங்க முடியல அப்படின்னு சிங்கம் சொல்லுது. வானே பக்கத்துல வந்தாச்சு, ஒம்பாட்டுக்கு வந்து சாப்பிடுனேன் அப்படின்னு சொல்லி அந்த கிணத்து மேட்டில் போய் நிக்குது நரி. இந்த சிங்கம் கேக்குது, நரி என்னை விட பெரிய உருவம் இருக்குன்னு சொல்லிவிட்டு கிணத்து மேட்டில் வந்து நின்று இருக்கா என்ன அப்படின்னு கேக்குது சிங்கம். பக்கத்துல வானை காட்டுறேன் அப்படின்னு சொல்லுது நரி. அதே மாதிரி பக்கத்துல வந்திருக்கு சிங்கம். இந்த கிணத்தை கொஞ்சம் உத்து பாரு சிங்கன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த சிங்கம் கிணத்தை உத்து பார்த்திருக்கு. இப்படி உத்து பார்த்தோன்னே இந்த சிங்கத்தோட உருவம் அந்த தண்ணியில தெரிஞ்சிருக்கு. இப்படி தெரியும் பார்த்தானே, உன்னை விட பெரிய உருவம் தானே அப்படின்னு நரி கேட்டிருக்கு. ஆம நரி சிங்கம் சொல்லியிருக்கு. அப்படின்டா ஓங்கி தவி சிங்கனே அப்படின்னு நரி சொல்லியிருக்கு. இப்படி நரி சொன்னோன்னே இந்த சிங்கம் ஓங்கி தவி இருக்கு. அவனொன்னு லோக்கண்டு உள்ள போயிருச்சு சிங்கம். ஏன்டா அந்த கிணம் பழைய கிணம், சேரும் சகதியும் தண்ணி கலந்து கிடக்கு, அதனால சேருக்குள்ள சிங்கம் உள்ள போயிருச்சு பாதி. இந்த சிங்கம் நிறைய கேக்குது, நரி இன்னும் நிறைய இப்படி பண்ணிட்ட, எனக்கே நியாயமா அப்படின்னு கேக்குது சிங்கம். இப்படி தந்திரமா சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு வந்து என்னை கிணத்துக்குள்ள தள்ளி விட்ட